இப்போ அந்த வாக்கு தத்தத்துக்குள்ள வருவோம், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வருவோம். எழுதுறவங்களுக்கு சொல்றேன், 4 வார்த்தையில் இந்த வாக்கு தத்தத்தை முடிச்சிட போறோம். 4 வார்த்தை. மறுபடியும் வாசிங்க, 3வது வசனம் 1:3. போதும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, போதும். பசுமை, சொல்லுங்க அந்த வார்த்தையை, ஒரே வார்த்தை. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருந்தால் அந்த மரத்தை பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்? பசுமையா இருக்கும். ஆண்டவர் இந்த மாதத்தில் நீங்கள் வாடுவதில்லைன்னு சொல்றார், பசுமையாக இருப்பீர்கள்னு சொல்றார். அதை விசுவாசிக்க முடியுதா? உள்ளத்துக்குள்ள எவ்வளவு கவலை இருந்தாலும் உங்க முகத்துல வாட்டம் தெரியாது, பசுமை தெரியும்படி கர்த்தர் செய்வார். உள்ளுக்குள்ள எத்தனை வேதனைகள், பலவீனங்கள், போராட்டங்கள், கண்ணீர், அவமானம், நிந்தை போன்ற அத்தனை சூழ்நிலைகளின் வழியாய் நீங்கள் நடப்பதற்குரிய ஏதுக்கள் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் முகத்தில் பசுமை தெரியும்படி இந்த மாதத்தில் நான் உங்களை வைப்பேன் என்று அப்படின்னு சொல்றேன். எங்க பிரசங்கம் கேட்டாலும் ஒரு பழக்கம் உங்களுக்குள்ள வரணும். 2வது குறிப்பு. முதல் குறிப்பு, வசனங்களை பார்க்கும் போதெல்லாம் என்ன பழக்கம் வரணும்? இது எனக்கானது என்று உரிமை பாராட்டுவது. பிரசங்கங்களை கேட்கும் போது இது எனக்கான வார்த்தை என்று உரிமை பாராட்டுங்கள். அது நல் வார்த்தையா இருந்தாலும், நீங்கள் விரும்பத்தகாத வார்த்தையா இருந்தாலும், இது எனக்கானது என்று ஏற்றுக்கொண்டால் அந்த மருந்து உங்களுக்குள்ள வேலை செஞ்சு வியாதியை குணமாக்கிடும். ஆமென். ஆசீர்வாதத்தை மட்டும் உரிமை பாராட்டக்கூடாது. நீ ஆராதனைக்கு லேட்டா வந்தா உனக்கு சாபம்னு ஒரு வார்த்தை வருதுன்னா, ஆண்டவரே இந்த மருந்து எனக்கு தேவை என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அது நமக்கு தேவை, அது நமக்கு ஆரோக்கியம். இப்போ அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அழகா இருக்கு. எனக்கு இந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் சந்தோஷப்படுவேன். கர்த்தர் உங்களை என்னை எப்படி வைக்க போறாரு தெரியுமா? இந்த மாதம் நீர் செழிப்பான பகுதியில் வச்சு உங்க முகத்திலையும் உங்க வாழ்க்கையிலையும் உங்க குடும்பத்திலையும் எதை நிலைநாட்ட போகிறார்? பசுமையை நிலைநாட்ட போகிறார். வேகமா போறேன். 2வது, அடுத்து வாசிங்க. தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஒரு மரம், என்ன பாருங்க, ஒரு மரத்துக்கு பல காலம் உண்டு. அது வளருகிற காலம், ஓரளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வளர்ச்சி தடைபடும், பெருக ஆரம்பிக்கும், கிளைகள் விட ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் பூக்கள் பூக்கும், வசந்த காலம். அந்த பூக்கள் உதிரும், நிக்கிற பூக்கள் காயா மாறி கனியா மாறும். ஒரு ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மாதத்தில், தன் காலத்தில், கல்யாண வயசு வரும்போது கல்யாணம், தன் காலத்தில் கல்யாணம் ஆகி எப்போ ஒரு பையனை பொண்ணையும் பார்த்து இன்னும் குழந்தை இல்லையான்னு கேட்பாங்க. கல்யாணம் ஆகி எவ்வளவு நாளுக்கு அப்புறம் அந்த பேச்சு குடும்பத்தில் எழும்பும்? என்னங்க ஆண்கள் பக்கம் யாரோ சொல்றிய, என்னதியா? 1 வருஷம் வரைக்கும் கம்முன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கம்முன்னு என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. ஏன் இருக்க மாட்டாங்க? அது நம்மால் எல்லாத்துக்கும் ஒன்று வச்சிருக்கான். ஒரு புழு பூச்சி, சொல்லுங்க, புழுவும் பூச்சியும் பக்கிறதுக்காக நம்மளை கர்த்தர் வச்சிருக்காரு. ஆனால் என்ன சொல்லுவோம்? புழு. இதுக்கும் நம்மால் ஒரு வரலாற்று விளக்கம் வச்சிருக்கான், புழுவுக்கும் பூச்சிக்கும். புழுனா பையனா, புழுனா யாரு? அவன் என்ன செய்வான்? நெளிஞ்சிக்கிட்டே அங்கேயே தான் சுற்றுவான். பூச்சி கொஞ்ச நாளில் எங்கே போயிடும்? எப்படி தமிழம் பாருங்க எங்க. அதனால தான் நம்மால் பெரியார் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டார். இப்போ தமிழை எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம். ஒரு புழு பூச்சி இல்லையா, அதுக்கு அர்த்தம் இருக்குது. புழுன்னா பையனா, பூச்சினா என்னதான்? பொம்பளை பிள்ளை. தன் காலத்தில் தன் கனியை தருகிற அப்படின்னா என்ன அர்த்தம்? தாமதம் இல்லாமல் அதின் காலத்தில் நம்ம குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். படிச்சுட்டேன், வேலை இல்லாமல் 4 வருஷம் வெயிட் பண்ணுறேன் பாஸ்டர்னு சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா தன் காலத்தில் தன் கனியை தருகிற. முதல் வார்த்தை என்னன்னு பார்த்தோம், எல்லாரும் சொல்லுங்க, என்னது? 2வது கொழுமை. தன் காலத்தில் தன் கனியை தருகிற கொழுமை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லு, இப்போ என் பையன் இப்போ வர்ற நவம்பரில் தான் பெங்களூர் போகிறான் படிக்கிறதுக்காக. +2 முடிச்சிட்டான். அடுத்து ஃபிசியோதெரப்பி பண்ணணும்னு சொல்லி அவனுக்குன்னு எந்த தாமதமும் இல்லை, பெரிய அலைச்சல்கள்லாம் கிடையாது. ஃபாரின் வரைக்கும் நான் விசாரித்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட, இந்த கோர்ஸ் அங்கே இருக்குதா, படிக்கலாமா
அப்போ அவங்கெல்லாம் சொன்னது, இல்லை ஸ்டான்லி இப்போ வேண்டாம், அவன் பிபிடி முடிக்கணும், மாஸ்டர்ஸ் வேணா ஃபாரினில் பண்ணட்டும். நல்ல ஜெபம் பண்ற பெற்றோர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களை தேடி நன்மைகள் வரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க போக வேண்டாம், உங்களை தேடி வரும். நீங்க அலைய வேண்டாம், உங்களை தேடி வரும். நீங்க ரொம்ப போராட வேண்டாம், உங்களை தேடி வரும். ஏற்றுக்கொள்றவங்க ஆமென். தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்தந்த சீசன்ல கனி கொடுப்பீங்க. அல்லேலூயா. இதுக்கு பேர் என்னது? கொழுமை. தாவீது 23 கடைசியில் சொல்லுகிறபடி, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று அவன் விசுவாசிக்கிறான். நான் நம்புறேன், இங்க வந்திருக்கிற நாம் எல்லாரும் இந்த மாதத்துல நான் பசுமையா இருப்பேன்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா. இரண்டாவது, நான் கொழுமையாக இருப்பேன்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. கொழுமையா இருப்பீங்களா? உங்களை பார்க்குறவங்க குறை சொல்லக்கூடாது, வாழ்ந்தா இவங்களை போல இருக்கணும். 120 அந்த சங்கீதத்தில் வரும் தெரியுமா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. 128 கீழே வரும், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய். உங்களையும் உங்க குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? வாழ்ந்தா இப்படி வாழணும். பக்தியா இருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தவறாம ஆராதனைக்கு போறாங்க, அவங்களால என்ன முடியுமோ கொடுக்கிற விஷயத்துல உண்மையா இருக்காங்க, பகுதி நேரமா ஊழியமும் செய்றாங்க. கர்த்தர் அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த மாதத்துல கர்த்தர் உங்கள பல பேரை வைக்க போறார். அல்லேலூயா சொல்லுங்க. கொழுமை. மூன்றாவது என்ன போட்டிருக்கு? இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். செழுமை, செழிப்பு. முதல்ல பசுமை, ரெண்டாவது என்னது சொல்லுங்க எல்லாரும்? முதல்ல என்னது? நான் விரல மட்டும் காமிப்பேன், நீங்க சொல்லணும். என்ன செழுமைங்க? முக்கியமானதுங்க. வசனத்தை ஆராய்ஞ்சா தான் நிறைய புரியும் நமக்கு. இலை உதிராது இருக்கிற மரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட இருந்து எதுவும் வெளியே போகாது. ஆமென். உங்ககிட்ட இருந்து எதுவும் உதிராது. நீங்கள் நஷ்டப்பட்டு போவதில்லை. கைகளை தட்டி கர்த்தருக்கு மாத்திரம் நன்றி சொல்லுங்க. நீங்கள் நஷ்டப்பட்டு போவதில்லை. நீங்க எதெல்லாம் போராடி பெற்றுக்கொண்டீர்களோ அவைகளில் ஒன்று கூட உங்களை விட்டு போகாது. உங்க சுகம் உங்களை விட்டு போகாது. ஆமென். இலைகளை உதிர்க்காத மரம். நான் லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது சொன்னேன்னு தெரியல, நான் பாட்னி படித்த ஸ்டூடெண்ட், பியூர் சயின்ஸ் 11th 12th எடுத்தேன். அப்போ பாட்டனி கிளாஸ் வந்து எங்கள் கிளாஸ் டீச்சர் ஒரு கிறிஸ்டியன், அசம்பிளிஸ் ஆஃப் காட் பிலீவர். அவங்க இறந்துட்டாங்க. இப்போ பேர் மனோன்மணி. அப்போ முதல் ஒரு வாரம் எங்களுக்கு கிளாஸ் பெருசாக போகலை, புக்கு வரல எங்களுக்கு. ஆனால் அவங்க பழைய புக்கை வச்சு எங்களுக்கு சில காரியங்களை சொல்லும் போது, இந்த கிளாஸில் கிறிஸ்தவ பையங்க இருந்தால் எழும்புங்க, என்ன அவங்களுக்கு தெரியும், வேற யாராவது இருந்தால் எழும்புங்கன்னொன்னே இன்னொரு பையனும் நானும் எழும்பினோம். எங்கிட்ட டீச்சர் கேட்ட கேள்வி, சங்கீதம் 1:1 போட்டிருக்கு ஒரு மரத்தை பற்றி, இலை உதிராது இருக்கிற மரம் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. நமக்கு என்ன தெரியும் அந்த வயசில்? உங்களில் பல பேருக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. அன்னைக்கு எனக்கு எப்படி தெரியும்? இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்படின்னா என்ன மரம்னு கேட்டாங்க. நான்லாம் பாலஸ்தீனியாவுக்கே போயிட்டேன். ஒருவேளை அங்கே இருக்குமோ, இதுவாக இருக்குமோ, அதுவாக இருக்குமோ அப்படின்னு வாயில் வரமாட்டேங்க. எந்த மரப்பேரும் அப்போ அந்த வயசில் வரல. உடனே மற்ற பையங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. மற்ற பையங்களும் சொல்லுங்க. அவன் யோசிக்கிறான், மாப்பிள்ளை உங்கள் பைபிளில் உள்ளது எங்களுக்கு எப்படா தெரியும்? ஒருத்தன் என் பக்கத்தில் உள்ளவன், சரி யோசிடா, டீச்சர் தான் யோசிக்க சொல்லியிருக்காள்ல. நல்லா யோசித்தோம். உடனே டீச்சர் கொஞ்ச நேரம் பொறுமை காத்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு பொறுமை இல்லை, அவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டில் அந்த மரம் இருக்குது, க்ளூ. உடனே நாங்கள் தமிழ்நாடு முழுக்க உள்ள மரங்களெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுவாக இருக்குமோ, அதுவாக இருக்குமோ. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்தை சொன்னாங்க. முடிவுக்கு வரல. இன்னும் க்ளூ கொடுத்தாங்க, இந்த ஊரில் அந்த மரம் இருக்குன்னாங்க. அந்த ஊர் வந்து கடையநல்லூர். என்னுடைய சொந்த ஊர் கடையநல்லூர், தென்காசி குற்றாலம் பக்கம். அதை தாண்டி ஒரு ஊரில் தான் நான் படித்தேன், இடைகால் அந்த ஊர் பேர். அந்த ஊரில் உள்ள அவங்க சொல்கிறாங்க, இந்த ஊரில் அந்த மரம் இருக்குது. நாங்கள் யோசிக்கிறோம், டே இந்த ஊரில் அந்த மரமா, இலை உதிராது இருக்கிற மரமா? கடைசியில் உங்களுடைய வீடுகளில் கூட அந்த மரம் இருக்கலான்னாங்க. தூக்கி வாரி போட்டுச்சு. டீச்சர் உண்மையிலே சொல்கிறாங்களா, நம்மளை நக்கல் பண்ணுறாங்களா? அப்புறம் தொடர் க்ளூ, உங்கள் வீட்டு பின்னால் ஒருவேளை இருக்கலாம், நீங்கள் போய் பாருங்கன்னாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்ன மரம்? மறந்துடணும்.
என்ன மரம் சொன்னேன்? கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு இந்த ஃபோனை நான் கொடுக்க போகிறேன். இப்போது இது வந்து 1+11 இந்த ஃபோன் 46,000க்கு வாங்கினேன். இந்த ஃபோனை அப்படி கொடுத்துட்றேன். இலை உதிராது இருக்கிற மரத்தை உங்கள் வீட்டில் இருக்குங்க, போதுமா? உங்கள் ஊரில் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கலாம். சரி, நான் பண்ணலைன்னே வச்சுக்கிட்டோமே. இப்போ க்ளூ கொடுக்குறேன். எங்கள் டீச்சர் எங்கிட்ட சொன்னதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கலாம், எனக்கு தெரில. எங்கள் வீட்டில் இருந்துச்சு, இப்போ இல்லை. எங்கள் வீட்டிலனா ஊரில், கடையநல்லூரில் இலை உதிராது இருக்கிற மரம். இப்போ நான் சொன்ன உடனே இதுதான் நான் அப்படின்றீங்க. என்ன மரம் தெரியுமா? சொல்லட்டா? அப்போ இந்த ஃபோன் என்கிட்ட தான் இருக்க போது போல இருக்கு. என்ன மரம்? பனை மரம். இல்லையே, பனை மரத்துலேருந்து இலை விழுமா விழாதா? விழுவில்ல. ஆமாம், வேற இதெல்லாம் நாங்கள் சொன்னோம் பாஸ்டர், எல்லாத்தையும் சொன்னோம். யார் சொன்னா? வாழை மரம். எந்த மரம் இலையை உதிர்க்காது தெரியுமா? எந்த மரம் சொல்லுங்க? வாழை மரம். என்னைக்காவது வாழை மரத்துலேருந்து இலை உதிர்ந்ததை பார்த்துருக்கீங்களா? அப்படியே என்னை பரிதாபமாகவே ஒரு 5 நிமிஷம் பாருங்க. வாழை மரம் இலையை உதிர்த்துருக்கா? என்ன செய்யும்? வாடி போனால் மரத்தோடு தான் நிற்கும். அந்த டீச்சர் அடுத்து சொன்னாங்க, அவங்க பாட்னி டீச்சர், அவங்க அடுத்து சொன்னாங்க, அதனால தான் பல நாடுகளில் சுப காரியங்களுக்கு எந்த மரத்தை பயன்படுத்துகிறாங்களா? பைபிளின் பேஸ். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. நிறைய பேருக்கு அது தெரியாது. இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இந்த வீட்டு ஃபங்க்ஷனில் இருக்கிறவங்க இருக்கணுங்கிறத தெரிந்தோ தெரியாமலோ மக்கள் பயன்படுத்துகிறாங்க. வாழை மரம் ஒருபோதும் இலைகளை என்ன செய்யாது? உதிர்க்காது. எங்கள் வீட்டில் இருந்துச்சு, நான் அதை செக் பண்ணி பார்த்தேன். அது என்ன செய்யணும்? வாடி போனால் கூட, இலை கிழிஞ்சி வாடி அடிபட்டா கூட மரத்திலே ஒடிஞ்சு நிற்குமே. நம்மளா பிடிச்சி இழுக்கிற வரைக்கும் இலை என்ன செய்யாது? வராது. இலை உதிராது இருக்கிற மரம் என்றால் செழுமையை குறிக்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன், உங்களை நம்பி கர்த்தர் எதை கொடுத்தாரோ நீங்கள் அதை இழக்க மாட்டீங்க. 3வது குறிப்பு செழுமை. அது எப்படிப்பா? உனக்கு எந்த நஷ்டமும் வரல, நீ எப்போ விவசாயம் பண்ணாலும் உனக்கு லாபம் வருது, எப்படிப்பட்ட சீசன்லையும் உனக்கு வருமானம் வருது. ஏன்னா இந்த பிள்ளை எதையும் இழப்பதை கர்த்தர் விரும்பலை. கரங்களை உயர்த்தி. 3வது குறிப்பு செழுமை. 4வது குறிப்பு வாசித்து முடிக்க போகிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் செய்வதெல்லாம். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. அவன். இன்னொருக்க சொல்லுங்க, இன்னொருக்க சொல்லுங்க. நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ அதிலலாம் ஒரு சக்ஸஸை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கிட்டோமே, அதுக்கு என்ன டைட்டில் கொடுக்கலாம் தெரியுமா? வாழ்ந்தா இவனை போல மகிமை. 4வது வாக்குத்தத்தம். 1வது பசுமை, 2வது கொழுமை, 3வது செழுமை. The 4th one, the last one is மகிமை, glory. 128 அதைத்தான் நாங்கள் வாசிக்கிறோம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கரம் உயர்த்தி ஒரு ஆமென். நல்ல கரங்களை அசைச்சு ஒரு ஆமென். இந்த 4 பலன்களையும் கர்த்தர் தருகிறார். யோசேப்பை குறித்து சொல்லுகிறது, பார்வோன் வீட்டார் அவனோடு கர்த்தர் இருப்பதை உணர்ந்து கொண்டார்கள். அவன் செய்வதெல்லாம் வாய்த்ததை உணர்ந்து கொண்டார்கள். யோசேப்பு என்னெல்லாம் பிரயாசப்படுறானோ எல்லாமே அவனுக்கு சக்சஸா மாறுது. அதுதான் மகிமை. தோற்று போய் நிற்பதல்ல மகிமை. நீங்க தாவீது, தோல்வியை காணாத ஒரு ராஜா இன் பைபிள் டேவிட் மட்டும்தான். கைகளை உயர்த்தி ஆமென். அது மகிமை. எத்தனை பேர் மகிமையான வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த 4 காரியமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய 3+1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் இனி நடக்காதீங்க. பாவிகளுடைய வழியில் இனி நிற்காதீங்க. முக்கியமாக ஸ்காஃபர்ஸ், பரியாசக்காரர்கள், ஏளனம் செய்கிறவர்கள், உங்கள் விசுவாசத்தை சீண்டி பார்க்கிறவர்கள், உங்கள் பரிசுத்தத்தை சீண்டி பார்க்கிறவர்கள், உங்கள் ஜெப வாழ்க்கையை நீங்கள் விழ வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு சீண்டி பார்க்கிறவர்களுடைய பக்கத்தில் உட்காராமல் இருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, இரவும் பகலும் வருகிற கனவெல்லாம், வருகிற சிந்தனை எல்லாம் என் தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்குள் வந்தால் 4 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொந்தம். 1, பசுமையை கர்த்தர் தருவார். 2வது, கொழுமையான வாழ்வை, கனி கொடுக்கிற வாழ்வை கர்த்தர் தருவார். 3வது, நீங்கள் எதையும் இழக்க மாட்டீர்கள், செழிப்பாய் இருப்பீர்கள், செழுமை. 4வது, நீங்க செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். நீங்க செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுவார் என்கிற மகிமையான வாழ்வை
கர்த்தர் தருவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. எல்லாரும் முழங்கால் படியிட போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. சில நிமிடங்கள், ரொம்ப நேரம் எடுக்கல, சில நிமிடங்கள் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆமென். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் இனி நடக்க மாட்டேன்ப்பா, யார் சொன்னாலும் அப்படின்னு நான் இனி கேட்க மாட்டேன். உங்கள்கிட்ட ஆலோசனை வாங்குவேன், உங்கள்கிட்ட ஆலோசனை வாங்குவேன். நல்ல நெடுமுழங்கால நின்று ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் பாஸ்டர்ட்ட கொடுத்துருவேன். 2 நிமிஷம். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனை உங்க வீட்டுக்குள்ள இருந்து வரலாம். ஆமென், ஆமென், ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஆட்களே உங்களை விழத்தட்டுறதுக்குன்னு பிசாசு அவங்களை பயன்படுத்தி துர்ற ஆலோசனைகளை உங்களுக்கு தரலாம். ஜெபத்தோடு தேவனிடத்தில் ஆலோசனைகளை கேளுங்க. பாவிகளுடைய வழியில நிற்க மாட்டேன்னு சொல்லுங்க. 3வது, ஸ்காஃபர்ஸ், பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில். என் விசுவாசத்தை யார் தட்டி எழுப்புறாங்களோ அவங்க பக்கத்துல உட்காருவேன். என் விசுவாசத்திலிருந்து என்னை விழத்தட்டுகிறவர்கள் பக்கத்துல இனி நான் உட்கார மாட்டேன். ரொம்ப மோசமான கேரக்டர் இந்த பரியாசம். கரங்களை உயர்த்தி உங்க வேதத்தின் மேல நான் பிரியமா இருப்பேன்ப்பா. ஒருவேளை இதுவரைக்கும் பைபிள் வாசிக்காதவர்கள் இந்த மாதத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. இனி நான் வேதத்தை வாசிப்பேன், இனி கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிப்பேன். ஆமென். கைகளை உயர்த்தின ஒவ்வொருவரும் அப்படி ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானதை கர்த்தர் நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார். ரொம்ப முக்கியமானது ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ we thank you Lord. நல்ல கரம் உயர்த்தி, கரம் உயர்த்தி, கரம் உயர்த்தி. உங்க வேதத்தின் மேல பிரியம் வேண்டும். உங்க பைபிளை நான் விசுவாசிக்கணும், நேசிக்கணும். பைபிள் வாசிப்பேன்னு தீர்மானம் எடுங்க. இந்த 8 மாதம் நீங்க அப்படி வாசிக்காம இருந்தாலும் இந்த 9வது மாதத்துல ஆரம்பிச்சு புது வருஷத்துக்குள்ள ஒரு வருஷம் பைபிள் வாசிப்பேன்னு தீர்மானம் எடுங்க. பைபிள் வாசிக்க தீர்மானம் எடுங்கள். வேதத்தை வாசிக்க தீர்மானம் எடுங்கள். இந்த 9வது மாதத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கட்டும். இந்த ஆண்டு முடிவதற்குள் ஒரு முறை நான் வேதத்தை வாசித்து முடிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏன்னா இந்த 4 ஆசீர்வாதமும் வேதம் வாசிக்கிறதுல தான் இருக்கு. நீங்கள் வேதத்தை வாசித்தால் பரியாசக்காரர்கள் யார் என்பது புரியும். நீங்கள் வேதத்தை வாசித்தால் துன்மார்க்கருடைய ஆலோசனை என்ன என்பது புரியும். நீங்கள் வேதத்தை வாசித்தால் எது பாவியினுடைய வழி என்பது புரியும். இப்ப 2 கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைக்கு என்னை கீழ்ப்படுத்துகிறேன், இந்த வார்த்தைக்கு என்னை கீழ்ப்படுத்துகிறேன். என்னை பசுமையாக்கும், என்னை கொழுமையாக்கும், என்னை செழுமையாக்கும், மகிமையாக்கும். இந்த 4 காரியத்தை சொல்லி நீங்களே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். 1 நிமிஷம் தர்றேன், 60 செகண்ட்ஸ். எல்லாருடைய வாய்களை இந்த 4 வார்த்தை வரட்டும். என்னை பசுமையாக்கும், என்னை கொழுமையாக்கும், என்னை செழுமையாக்கும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் அப்பா, நான் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. ஓரி அந்தரலப சத்தரகனா, கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நான் பற்றி கொள்வே. கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நான் பற்றி கொள்வே. கைகளை உயர்த்தி கர்த்தரை நம்பியே ஜீவிப்பே. கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நான் பற்றி கொள்வே. கைவிடா காத்திடும் எல்லாரும் கரங்களை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. சொல்லுங்க. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார் கருத்தாய். ஓ ஹல்லேலூயா. கண்கள் அவன் மீது வைத்திடுவார்
கருத்தாய் வாராலேலு. கைகளை அசைத்து சத்தமாய் ஹalleluya. Thank you Lord. ஹalleluya. சத்தமாய் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் செய்வார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். கைவிடா காத்திடும் பரமனின் தடி கரங்களை நான் பற்றி கொள்வே. சொல்லுங்க, கைவிடா. என்னை பசுமையாக்குபவர், என்னை கொழுமையாக்குபவர், என்னை செழுமைப்படுத்துகிறவர், என்னை மகிமைப்படுத்துகிறவர். ஓ கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நான் பற்றி கொள்வே.